Hi student, chapter 3 theory of equations. இது வந்து 10th நாம படிச்ச அல்ஜீப்ராவுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் தியரி வந்து இதில் நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்தந்த சம்மு வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், அந்த தியரியை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3.1 போய்டுறோம் எடுத்த உடனே எக்ஸசைஸில். ஃபர்ஸ்ட் தான், இஃப் தி சைட்ஸ் ஆஃப் அ கியூபிக் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் வந்து கியூப் ஷேப்பில் இருக்குது. கியூப்னு சொல்லும் பொழுது லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்? ஈக்குவலாக இருக்கும், அது மறந்துடக்கூடாது. ஆர் இன்க்ரீஸ்டு பை 1,2,3. லென்த்து வந்து 1 யூனிட் அதிகரிக்குது, பிரெத்து வந்து 2 யூனிட், ஹைட்டு வந்து 3 யூனிட்டு. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது என்னவா மாறுது? ஒரு கியூபாய்டாக மாற்றுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கியூபாய்டுக்கு என்ன வந்துடும்? லென்த்து பிரெத்து ஹெச்சு வேறு வேறு வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து லென்த் என்ன வரும்? x+1. சப்போஸ் ஏ வந்து லென்த் ஆஃப் த கியூப்னு எடுத்தாக்கா என்ன வரும்? a+1, a+2, a+3 அப்படின்னு வரும். அந்த புதுசாக வரக்கூடிய கியூபார்டினுடைய வால்யூம் வந்து ஆக்சுவல் கியூபனுடைய வால்யூமை காட்டில் எவ்வளவு அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட்? 52 யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, கியூபிக் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கேட்குறாங்க, நாட் தி வால்யூம் ஆஃப் த கியூப். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ லென்த் ஆஃப் த கியூபாய்டு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. breadth of the cube, sorry, length of the cube என்னது? x student. breadth of the cube x, height of the cube என்னதா வரும்? x. therefore volume of the cube என்ன வரும் student? LBH equal to x cube அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது length of the cuboid என்ன ஸ்டூடெண்ட்? x+1. ஓகேவா? breadth of the cuboid என்ன ஸ்டூடெண்ட்? x+2. height of the cuboid என்னது? x+3. அப்ப வால்யூம் என்ன வரும்? x+1 into x+2 into x+3 equal to actual volume of the cube காட்டில் எவ்வளவு அதிகமாக இருக்கு ஸ்டூடெண்ட்? 52 cubic units அதிகமாக இருக்கா? அப்ப x⁻3 plus 52. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா அப்புறம் நார்மல் சால்விங் தான். இப்போ முதல்ல இது ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க. x² plus 2x plus x plus 2 into x+3 equal to x⁻3 plus 52. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. x⁻3 plus 3x² plus 2x² plus 6x plus x² plus 3x plus 2x plus 6 equal to x⁻3 plus 52. x⁻3 என்ன ஆயிடும் ஸ்டூடெண்ட்? கேன்சல் ஆயிடும். இப்போ 3x² plus 2x² 5 plus 1 எவ்வளோ ஸ்டூடெண்ட்? 6x². 6x 9x plus 11x. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் இங்கே 6, இங்கே 52. 6ல் 52 போச்சுன்னா எவ்வளவு? -46 equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 276, சம் பண்ணாக்கா 11 வரணும். இன்னும் சொல்ல போனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -276 வரணும் ஸ்டூடெண்ட். முதல்ல இது எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். 2 டேபிளில் கட் பண்ணுறேன். 1 2s are 2, 3 2s are 6, 8 2s are 16. திருப்பி 2 டேபிளில் கட் பண்ணும் பொழுது 6 2s are 12, 9 2s are 18. 3 டேபிளில் கட் பண்ணும் பொழுது 23. இப்போ 3 2s are 6 2s are 8, சாரி 3 2s are 6, 6 2s are 12. 12 into 23 போடும் பொழுது 276 வருது. பட் -23 plus 12 போட்டால் என்ன வரும் ஸ்டூடெண்ட்? -11. நமக்கு என்ன வேணும்? +11 வரணுமா? அப்போ -12 plus 23 போட்டுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதாவது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -12 plus 23 ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா 11 வரும். மல்டிப்ளை பண்ணால் இது வரும், சம் பண்ணால் இது வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ கவனிங்க. 6x² minus 12x plus 23x minus 46 equal to 0.
6x வெளியில் எடுங்க, x minus 2. 23 வெளியில் எடுங்க, x minus 2. அப்போ 6x plus 23 into x minus 2 equal to 0. X equal to minus 23 by 6 or x equal to 2. நம்ம x வந்து லென்த்னு எடுத்திருக்கோம். அப்போ வந்து அது என்னவா இருக்க முடியாது, நெகட்டிவாக இருக்க முடியாதா ஸ்டூடெண்ட்? அப்போ x equal to 2 தான் இருக்க முடியும். Since length cannot be negative, x equal to 2 இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ x plus 1 என்ன வந்துடும்? 3. x plus 2 என்ன வந்துடும்? 4. x plus 3 என்ன வந்துடும்? 5. இது வந்து length of the cuboid, breadth of the cuboid, height of the cuboid. ஓகேவா ஸ்டூடெண்ட்? Therefore, volume of the cuboid equal to x plus 1 into x plus 2 into x plus 3. 3 into 4 into 5, 60 cubic unit. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதுக்கு பேசிக் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா எல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படித்தது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், செகண்ட் சம்மில் 3 சப்டிவிஷன் இருக்குது. நான் 2 சப்டிவிஷன் மட்டும் போட்டேன், எல்லாம் ஒரே மாடல் ப்ளஸ் சிம்பிளாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் எ கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸு. 3 ரூட்ஸு கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இதே மாடலில் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட். அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு நல்லா ஞாபகப்படுத்திப்பார். அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு எடுத்த அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், 10th படிச்சிருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி 4th டிகிரி, தட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் வச்சுக்கோயேன். என்ன ஒரு சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி எக்ஸ் கியூப் minus sum of the root into x plus sum of the product of the 2 roots into x, அதாவது இங்கே x square இங்கே x plus product of the 3 roots equal to 0. suppose 4th டிகிரின்னு வச்சுக்கோயேன், தனித்தனியாக 4 ரூட்டையும் ஆட் பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணி 4 முறை ஆட் பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணி 4 முறை ஆட் பண்ணணும், அப்புறம் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதை மாதிரி நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனோம். நமக்கு எந்த லெவலில் தேவைப்படுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வாங்க, செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ஃபா வந்து 1ன்னு எடுத்துக்கோ, பீட்டா வந்து 1, காமா வந்து -2. நமக்கு என்னெல்லாம் வேணும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேணுமா ஸ்டூடெண்ட்? அங்கே 1 + 1 - 2 0. alpha beta, beta gamma, gamma alpha, sum of the multiplication of the 2 roots ன்னு சொல்லுவாங்க. sum of the multiplication of the 2 roots. இத மாதிரி கூட எழுதலாம், சிக்மா ஆல்ஃபா பீட்டான்னு கூட எழுதலாம். அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம். அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணுங்க 1, பீட்டா காமா என்ன வரும் -2, காமா ஆல்ஃபா என்ன வரும் -2. அப்போ 1 - 4 -3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது என்ன வேணும், சம் ஆஃப் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி 3 ரூட்ஸா. அப்போ ஒரு முறை தான் வரும், ஆல்ஃபா பீட்டா காமா 1 × 1 × -2. அப்போ என்ன வரும் ஸ்டூடெண்ட், -2. therefore கியூபிக் ஈக்குவேஷன் என்ன வந்துரும் பாருங்க நமக்கு. therefore கியூபிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, x⁻3 மைனஸ் சிக்மா, இதை வந்து எப்படி எழுதலாம், சிக்மா ஆல்ஃபான்னு எழுதலாம் ஸ்டூடெண்ட். சரியா, சிக்மா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சிக்மா
ஆல்ஃபா பீட்டா சாரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. அதாவது ப்ளஸில் ஆரம்பிக்கணும், மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி போட்டுட்டே போகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன வருது பாருங்க, எக்ஸ் பவர் 3 சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா என்ன வருது, 0 வருதா, மைனஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஆல்ஃபா பீட்டா என்ன வருது, மைனஸ் 3x மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா என்னது மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடையாது, மைனஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ரைட். இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாமா? தேர்டு சப்டிவிஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட், 2, பீட்டாவோட வேல்யூ என்னது 1/2, காமாவோட வேல்யூ என்னது 1. முதல்ல என்ன வேணும், சிக்மா ஆல்ஃபா தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா வேணுமா? அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா 2 பிளஸ் 1/2 பிளஸ் 1. ஓகே 2 பிளஸ் 1 3, 3 பிளஸ் 1/2 என்ன வரும், 2 2s are 4, 4 plus 2 6, 7/2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? 7/2. அப்புறம் சம்மேஷன் ஆஃப் 2 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. அப்போ என்ன கிடைக்கும், 2 into 1/2 plus 1/2 into 1 plus 1 into 2. இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்கும் ஸ்டூடெண்ட், plus 1/2 plus 2, 2 2s are 4, இங்கே ஒரு 2. ஐ திங்க் சேம் ஆன்சர் தான் நினைக்கிறேன். 2 plus 1/2 plus 1 equal to 7/2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா என்ன ஒரு ஸ்டூடெண்ட் 2, பீட்டா என்னது 1/2, காமா என்னது 1, கேன்சல் ஆகிடுது 1. அப்போ நமக்கு தேவையான கியூபிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, cubic equation is x power 3 minus alpha into x plus alpha beta x square into x minus summation of alpha beta gamma equal to 0. அப்போ x power 3 அப்படியே வச்சுக்கோ, என்ன வருது சிக்மா ஆல்ஃபா என்ன வருது ஸ்டூடெண்ட் நமக்கு, that is summation of alpha என்ன 7/2 வருதா, 7/2 x ஸ்கொயர். இது என்ன வருது 7/2 x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், 2x பவர் 3 மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் ரீகால் பண்ண வைக்கிறேன்னா, லாஸ்ட் டைம் படிச்சிருக்கோம் நம்ம, ரூட்ஸு கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ஈக்குவேஷன் கொடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டால் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? அதை பயன்படுத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் சம் போட போகிறோம். அது நான் அந்த டைம் வரும்பொழுது நான் உனக்கு ரீகால் பண்ணுறேன். சரியா? இதை ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். தேர்ட் சம்மை பொறுத்தளவுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அதனுடைய ரூட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சப்டிவிஷன் 1 ஆஸ் யூஷுவல் நான் போன சம் மாதிரியே போடலை, அதை இதையும் என்ன பண்ணணும் வீட்டில் போட்டு பார்க்கணும் ஹோம்ஒர்க்கா. செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ரடிக்கில் நீ படித்த ஒரு ஃபார்முலாவை வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx plus c equal to 0 அப்படிங்கிறது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்து அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா கமா பீட்டாவாக இருக்கும் பொழுது அந்த ரூட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு கியூபிக் பாலினாமியல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் சொல்லுவோப்போ? x பவர் 3 மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x பிளஸ் சம் ஆஃப் த 2 ரூட்ஸ்
sum of the product of the two roots into, sorry, again repeating the same mistake, x cube அப்புறம் x square into x plus alpha beta gamma equal to 0. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ப்ரீவியஸ் சம்மில் யூஸ் பண்ணோம். பட் இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆல்ஃபா பீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஞாபகப்படுத்தி பாரு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா என்னென்னு படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட், சி பை ஏ அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இங்கே குவாட்ரடிக்கில் 3 டேர்ம் வர்றதுனால ஏயில் ஆரம்பிக்கிறோம், சியில் முடியுது. கியூபிக் பாலினாமியல் எதில் ஆரம்பிக்கும், ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 வருதா ஸ்டூடெண்ட். அப்போ இதனுடைய ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன வரணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன வந்துடும், மைனஸ் பி பை ஏ, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி டூ ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா என்ன வந்துடும், சி பை ஏ. அப்போ இன்னொரு டேர்ம் என்ன வேணும், ப்ராடக்ட் ஆஃப் தி 3 ரூட்ஸ் வேணுமா, ஆல்ஃபா பீட்டா காமா, அதுக்கு என்ன வந்துடும், மைனஸ் டி பை ஏ. சப்போஸ் 4th டிகிரி பாலினாமியல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா அந்த மாதிரி 2 ஆட் ஆகும், 3 ஆட் ஆகும், 4 அப்படி நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும் ஸ்டூடெண்ட். கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வாங்க, நமக்கு கொடுத்துருக்கிற கியூபிக் பாலினாமியல் என்னது, செகண்ட் சப்டிவிஷன் போட போகிறேன். எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ ஏயினுடைய வேல்யூ 1, பியினுடைய வேல்யூ 2, சியினுடைய வேல்யூ 3, டியினுடைய வேல்யூ 4, 4. இப்போ ரூட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன வரும், மைனஸ் பி பை ஏ வருமா ஸ்டூடெண்ட். மைனஸ் பி பை ஏன்னா என்ன வரும், மைனஸ் 2/1. உன்னுடைய ஆன்சர் என்னது, மைனஸ் 2. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா என்ன வரும், சி பை ஏவா. அதன்படி சியினுடைய வேல்யூ 3 3/1. அப்போ என்ன ஒரு ஸ்டூடெண்ட் 3. ஓகேவா. அப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஓகேவா ஸ்டூடெண்ட். டியினுடைய வேல்யூ 4 ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா கிடைச்சிருச்சு. இப்போ இதை ரூட்ஸாக வச்சு ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதை கூட என்ன பண்ண, சப்டிவிஷன் 2 போட வேண்டாம், இங்கே போட்டுக்கோ. இப்போ கிவன் ரூட்ஸ் ஆர் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட், 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமா. சாரி ப்ளஸ் கிடையாது, கமா. இப்போ இந்த 3 ரூட்ஸை வச்சு ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ண போற. அப்போ இதுக்கு முதல்ல சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ 1/ஆல்ஃபா அதாவது சிக்மா 1/ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமா. ஓகேவா ஸ்டூடெண்ட். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவை எல்சிஎம் எடுக்கலாமா. இது ரெண்டும் இங்கே மல்டிபிள் ஆகுமா, பீட்டா காமா. இது ரெண்டும் இங்கே மல்டிபிள் ஆகுமா, காமா ஆல்ஃபா. இது ரெண்டும் இங்கே மல்டிபிள் ஆகுமா, ஆல்ஃபா பீட்டா. இதையும் கம்பேர் பண்ணி பாரு, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இருக்கா ஸ்டூடெண்ட். ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கா. அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாமா. 3/-4 ஈக்குவல் டு மைனஸ் 3/4. அப்புறம் என்ன வேணும், சிக்மா 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், 2 ரூட்டாக மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும். அப்போ 1/ஆல்ஃபா இன்ட்டு 1/பீட்டா ப்ளஸ் 1/பீட்டா இன்ட்டு 1/காமா ப்ளஸ் 1/காமா இன்ட்டு 1/ஆல்ஃபா. அப்போ 1/ஆல்ஃபா பீட்டான்னு ஆகிடுமா அது. அப்புறம் 1/பீட்டா காமான்னு ஆயிருமா ஸ்டூடெண்ட், ப்ளஸ் 1/காமா ஆல்ஃபா. இப்போ என்ன, ஆல்ஃபா
பீட்டா காமாவை எல்சியம் எடுக்கலாமா பாருங்க. ஏன்னா ஆல்ஃபா ரிப்பீட்டாக இருக்குது, பீட்டா ரிப்பீட்டாக இருக்குது, காமா ரிப்பீட்டாக இருக்குது. இப்போ ஆல்ஃபா பீட்டா போயிடுச்சு, பேலன்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்? காமா. பீட்டா காமா போயிடுச்சு, பேலன்ஸ் என்னது? ஆல்ஃபா. காமா ஆல்ஃபா போயிடுச்சு, பேலன்ஸ் என்னது? பீட்டா. அப்போ இது எப்படி மாறுது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னது? -2. ஆல்ஃபா பீட்டா காமா என்னது? -4. அப்போ 2/4. அதுக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? 1/2. ரைட், இந்த இடத்துல போடுறேன். அப்புறம் சம்மேஷன் ஆஃப் 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா வேணுமா ஸ்டூடெண்ட்? 1/ஆல்ஃபா 1/பீட்டா 1/காமா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக என்ன போடலாம்? -4 போடலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ -1/4. இப்போ நமக்கு ஒரு பாலினாமியலுடைய ரூட்ஸ் தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு கியூபிக் பாலினாமியல் போடலாமா? தேர்ஃபோர் required cubic polynomial is x power 3 minus summation of 1/alpha into x plus summation of 1/alpha into, sorry, again I am repeating the same mistake student. அங்கே x square வரணும். 1/alpha into 1/beta x plus summation of 1/alpha 1/beta 1/gamma equal to 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அப்ளை பண்ணலாமா பாரு. x power 3 minus 1/alpha summation என்ன வேல்யூ ஸ்டூடெண்ட்? -3/4 into x square. அப்புறம் summation of 1/alpha into 1/beta என்ன ஆன்சர்? 1/2. சிம்பிள் என்ன இருக்கு? 1/2 இருக்கா? தட் இஸ் பிளஸ் இருக்கா? 1/2 into x. அப்புறம் அடுத்தது வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்கே என்ன வரணும் ஸ்டூடெண்ட்? மைனஸ் வரணும். மைனஸ் 1/alpha 1/beta 1/gamma என்ன வருது ஸ்டூடெண்ட்? -1/4 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் 4 எல்சிஎம் எடுக்கலாமா? 4x power 3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 3x ஸ்கொயர் 2 டைம்ஸ் கட் ஆகும், ப்ளஸ் 2x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1. இந்த 4 அங்கே போகும்போது 0 ஆகிடும். இதுதான் நமக்கு தேவையான கியூபிக் பாலினாமியல். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு செகண்ட் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேர்ட் சப்டிவிஷன்ல given roots are -alpha -beta -gamma. இப்போதான் நம்ம டீடைலா சொன்னோம். sum of the root, sum of the product of the two roots, product of the three roots கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல summation of -alpha கண்டுபிடிக்கிறேன். -alpha plus -beta plus -gamma. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். மைனஸை காமனாக வெளியில் எடுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்ன ஸ்டூடெண்ட்? -2. அப்போ அதுக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? 2. ஓகேவா? அப்புறம் என்ன வேணும்? சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் வேணுமா? -alpha இன்ட்டு -beta பிளஸ் -beta இன்ட்டு -gamma plus -gamma into -alpha. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஆல்மோஸ்ட் இதே மாடலுக்கு வந்துருச்சா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன போடலாம்? அதுக்கு பதிலாக 3 போடலாம். அப்புறம் என்ன வேணும்? சம்மேஷன் ஆஃப் -alpha -beta -gamma ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லலாமா? ஏன் 3 தடவை மைனஸ் வரும் பொழுது வெளியில் என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக -4 ஈக்குவல் டு +4. therefore cubic polynomial is x power 3 minus
summation of minus alpha into x square, summation of minus alpha into minus beta into x plus summation of minus alpha minus beta minus gamma equal to 0. Apply பண்ணலாமா student? x power 3 minus summation of minus alpha என்னது 2x square plus summation of minus alpha minus beta என்னது 3x சாரி மைனஸ் பிளஸ் இங்கே என்ன வரணும் ஸ்டூடெண்ட் எப்பவுமே ப்ளஸ் மைனஸ் மாறி வரணும் அதே மிஸ்டேக் தான் நான் போன சம்பளையும் பண்ணேன் கரெக்டாக போடணும் இப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமானுடைய ப்ராடக்ட் என்ன ஸ்டூடெண்ட் 4 ஈக்குவல் டு 0 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கோ ப்ளஸ் மைனஸ் அந்த ஆர்டரில் தான் வரும் ஓகேவா ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட கியூபிக் ஈக்குவேஷன் இதில் ஏயினுடைய வேல்யூ 3 பியினுடைய வேல்யூ -16 சியினுடைய வேல்யூ 23 டியினுடைய வேல்யூ -6 அதை மாதிரி எழுதிக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம் நமக்கு உடனே சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னன்னு தெரியும் ஸ்டூடெண்ட் மைனஸ் பி பை ஏன்னு தெரியுமா அப்போ மைனஸ் ஆஃப் -16/3 16/3 அப்படின்னு கிடைக்கும் டேக் இட் as 1 ஓகேவா ஸ்டூடெண்ட் சம்மேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ரூட்ஸ் அப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு பிளஸ் சி பை ஏ சியினுடைய வேல்யூ 23 ஏயினுடைய வேல்யூ 3 டேக் இட் as 2 ஓகேவா ஸ்டூடெண்ட் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு டி பை ஏ ஈக்குவல் டு -6/3 ஈக்குவல் டு -2 சாரி மைனஸ் டி பை ஏ ஒரு ஃபார்முலா படி மைனஸ் பிளஸ் மைனஸ் வரும் அப்போ மைனஸா மைனஸ் என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஆகிடுமா அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 2 டேக் இட் as 3 ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் தி 2 ரூட்ஸ் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா கிவன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 நீ பீட்டா காமா ஈக்குவல் டு 1 கூட எடுத்துக்கலாம் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 கூட எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் இம்ப்ளை பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா இருக்கட்டும் இப்போ ஃப்ரம் 3 தேர்டு ஈக்குவேஷனுக்கு போகிறேன் என்ன இருக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 2ன்னு இருக்கா ஸ்டூடெண்ட் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 1 போடலாமா காமா ஈக்குவல் டு 2வா அப்போ காமா ஈக்குவல் டு 2 ஓகேவா இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் கொண்டு வந்துடலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போங்க ஃப்ரம் 1 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 16/3 அப்போ ஆல்ஃபா நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் பீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட் 1/ஆல்ஃபா போடலாம் காமாக்கு பதிலாக என்ன போடலாம் 2 போடலாம் ஈக்குவல் டு 16/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினீங்கனாக்கா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 16/3 minus 2 3 2s are 6 10/3 ஓகேவா ஸ்டூடெண்ட் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 20 தட் இஸ் கீழோட என்ன வருதுனாக்கா ஆல்ஃபா வரும் ஸ்டூடெண்ட் சாரி ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1/ஆல்ஃபா இப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா ஒரே சைடு கொண்டு வந்தா 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும் நமக்கு 3 × 3 என்னது 9 அப்போ 9ஐ வந்து -1 -9ன்னு பிரிக்கலாம் சம் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட் -10 கிடைக்குமா அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 3 ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுங்க ஆல்ஃபா -3
மைனஸ் 1 வெளியில் எடுங்க, ஆல்ஃபா மைனஸ் 3. ஆல்ஃபா மைனஸ் 3 இன்ட்டு 3 ஆல்ஃபா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, 1/3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3, காமா ஈக்குவல் டு 2. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்? கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 இம்ப்ளைஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/1/3 ஈக்குவல் டு 3. காமாவோட வேல்யூ என்னதான்? 2 தான். அப்போ எப்படி போட்டாலும் 3 1/3 2 அதுதான் ஆன்சர். தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் 3, 1/3, 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம்முக்கு போகலாம்.